ஷண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான எபிசோட் வந்திருக்கு. எக்ஸுக்கு வந்து பிச்சு ஒத்திட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஷண்முகம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா ஒழுங்காக வந்து எதுவும் வைக்க மாட்டியா? காய் வைக்கல, அப்பளம் வைக்கல, சாப்பாடு கம்மியாக வச்சுருக்க, ஒரு பக்கம் குழம்பு கொஞ்சமாக ஊற்றிருக்க, எல்லாம் வெய்யுமா அப்படின்னு சொல்லும்போது பரணி இன்னும் சாப்பிடவே இல்லைண்ணே. அவள் வயிற்றுக்கு அவள் தான் சாப்பிட போகிறா, என் வயிற்றுக்கு நான் தான் சாப்பிட போகிறேன். அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் நல்லா சாப்பிட போகிறேன். பரணி சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாண்ணே? அண்ணா எஸ்ஐக்கு எவ்வளோ வந்து போராடினா தெரியுமா? அது அந்த வீட்டை வந்து காப்பாற்றணும் தான். நான் எதுவும் முத்துப்பாண்டி எதுவும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இது மாதிரிலாம் கேவலமாக வந்து செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பரணி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நீ ரொம்ப தப்பு பண்ணுறேண்ணே. பஞ்சாயத்து கூட்டி எஸ்ஐக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டா பரணி. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுக்குன்னு நான்லாம் சாப்பிடலாம் சொல்லலாம் மாட்டேன். அவளை மரியாதையா அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லு. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி நான் சுற்றினேண்ணா. நீ தானடா என் பின்னாடி வந்து சுற்றிட்டே இருந்த. காதலிச்ச கடைசி நேரத்தில் வந்து எனக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் நடக்கும்போதுன்னு தெரிஞ்சோன்னே நீயே வந்து விட்டு கொடுக்குற மாதிரி செஞ்ச. என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசுலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி, நான் உன்கிட்ட பேச தயாராக இல்லை. நீ தான் சவுந்தர பாண்டியனோட பொண்ணாச்சு. உன்கிட்டலாம் நான் எல்லாம் எதிர்பார்க்கலாமா? வைகுண்டம் வந்து கடுப்பாயிட்டாங்க. பரணியை ஏன்டா அது மாதிரி தள்ளி வைக்கிற? முன்னாடி நான் வந்து இவனை கண்டுக்கல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுறான். நான் அவனை கண்டுக்கிறதுலாம் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. போவேன்டா கண்டிப்பாக. ஆனால் இப்போல்லாம் போக மாட்டேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ தான் போவேங்கிற மாதிரி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நீ என்ன வேணான்னு பண்ணு, நான் சாப்பிட போகிறேன். நீ கூப்பிடாம நீயா சண்முகம் சாப்பிடுன்னு சொல்லாமல் நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன். இது ஓமையால சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க. நம்ம பரணி, காய் பத்தல, ஊறுகாய் கொஞ்சம் வைக்க வேண்டியது தானே? அப்படியே ஒரு பாத்திரம் வந்து ஊறுகாவையும் அப்படியே கவுத்துறாங்க. என்னத்தை சொல்கிறது, இவ்வளோ ஊறுகாய் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு தெரியுமான்னு சொல்லி தட்டில் வந்து ஊறுகாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பரணிக்கு வந்து ரொம்ப பசிக்குது, இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு சண்முகம் சொன்னால் மட்டும் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. நிம்மதியாக வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு தான் ரூம்குள்ளே போயிட்டு கதை தாப்ப போட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சண்முகம். வயிறு நிறையா நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக தூங்குற தூக்கம்லாம் எவ்வளோ தெரியுமா நிம்மதியாக இருக்கும். இன்றைக்கி நான் உறங்க போகிறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து யோசிச்சிருக்காங்க. ஏண்டா நான் ஒருத்தங்க பட்னியாக இருக்கேன், நீ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டியா? நீ சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன். டாக்டர்மா அது உங்கள் விருப்பம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வயிறு கடாமடான்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். மோட்டர் சவுண்டு வந்துருச்சே போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து வயிற்று வந்து தொட்டு பார்க்குறாங்க. வயிற்றில் வந்து ஏதோ சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. நீ தான் சொன்னேனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம். அழகாக போனோமா சோத்தை வந்து சாப்பிட்டோமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் எதுக்கு வெட்டி வீராப்பு? நான் ஒன்றை சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டேன். எத்தனை நாள் எனக்கு நைட்டில் வந்து பட்னி போட்டிருக்க, சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ பட்னி கடடா. நாங்கள் தான் தப்பு பண்ணால் 5 நாள் போச்சு 10 நாள் போச்சுன்னு எத்தனை வாட்டி சொல்லி இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன். இப்போ மட்டும் என்ன நான் சொன்னால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி வம்படியாக வந்து பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் நம்ப முடியுதாங்கிற மாதிரி சண்முகம் வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்டா பேச மாட்டேன்? நீ தானடா என் பின்னாடி பரணின்னு சுற்றிட்டு இருந்த, அதெல்லாம் மறந்துட்டியா? பரணின்னு சுற்றினதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? என் தங்கச்சி வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ சேவ் பண்ணவே இல்லை. என்ன அர்த்தம்? ஏண்டா லூசாடா நீயே துண்டை போட்டு தாண்டக்கூடாதுன்னு சொல்கிற. அப்படி இருக்கும்போதே வந்து எசைக்கு வந்து கேட்கல, அவன் தாண்டிட்டா. அப்படி இருக்கும்போது பரணி நான் என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து கேட்குறாங்க. நீங்களாம் சத்தியமாக வந்து எதையும் புரிஞ்சிக்காத, என் மனசை மட்டும் காயப்படுத்து, நல்லா இருறா, நீ என்ன வேணான்னு பண்ணுமா, நான் நிம்மதியாக தான் தூங்க போகிறேன்னு சொல்லி தூங்கலான் இருக்காங்க. சண்முகம், நான் உனக்கு ஏதாவது பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு முதல்ல சாப்பிட்ணும், உடம்புல வந்து தெம்பு இருக்கணும். நீ என்ன செஞ்சு கிழிக்க போகிற? நான் ஒன்று இப்போ சொர்க்கத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க போகிறேன்டா. அதுக்கு என் உடம்புல சாப்பிட்டா தான் தெம்பு வரணும்னு அவசியம் இல்லை. ஊசி எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அடுத்த நொடியே வந்து சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பரணி. சரி எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் ட்ராமா பண்ணுவேன், இதாண்டா உனக்கு கடைசி நைட்டு, நீ வந்து எப்படியும் இருக்கேன்னு நானும் பார்த்துறேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட சுகத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி. இருப்புன்னு தூங்குறாங்க. ஒரு பக்கம் வந்து எசைக்கு வந்து ரூம் கதை தாப்பா போட்டுட்டு உள்ளே வராங்க. நம்ம முத்துப்பாண்டி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, ஒரு வேலை இது எல்லாம் வெட்டுக்கிளியோட வேலையாக இருக்குமோ? எனக்கு என்னமோ அவனை மாதிரி தானே தெரியுது. ஆனால் அன்றைக்கி தாடி மீசையெல்லாம் இல்லையே, ஒரே நாளில் வந்து சேவ் பண்ணிட்டு அடுத்த நாள்லலாம் இவ்வளோ தாடி வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. அப்போன்னு பார்த்து எசைக்கு பார்த்தோன்னே, நீ எல்லாம் அதுக்கு என் பக்கத்தில் வந்து தூங்கணும்னு ஆசைப்பட்ற? நான் கீழே தான் தூங்க போகிறேன், எனக்கு உறக்கம் வருது, நான் உறங்க போகிறேன். என்ன வந்துச்சு உனக்கு? அம்மா அம்மான்னு கத்துறாங்க. பாக்கியமும் வந்து கதவை திறக்கிறாங்க. என்னடா பூட்டின கதவை எப்படா திறக்க முடியும்னோன்னே,
நம்ம முத்துப்பாண்டி வந்து கதை திறக்கிறாங்க. இவன் இந்த ரூம்லேயே இருக்கக்கூடாது. டேய் இந்த ரூமில் இருந்தாதான்டா 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. இசைக்கு வந்து ஏற்றுக்கடா. இவளை பார்த்தாலே பிடிக்கலாமா? மரியாதையாக வந்து இவளை ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போ. என் ரூமுக்கெலாம் தூங்க முடியாது. அப்போனா உங்கள் அப்பா வந்து இந்த ரூமுக்கு வருவாங்க. என்னவா நினச்சிக்கிட்டு இருக்க? வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் மரியாதை நீ இந்த ரூம் விட்டு போடுற. என் ரூமுக்குள்ளே எதுக்கடி நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே சும்மா நான் இருக்கேன்னு நினைக்காத, நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி என்னடி செஞ்சு கிளிப்பண்ணோன்னே அருவாமனையை பக்கத்தில் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து எடுத்து வச்சிடுறாங்க கழுத்து பக்கத்தில். உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம எசக்கி. கிட்ட யாருமே நெருங்க முடியலன்னே சொல்லலாம். வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு. என்ன சண்முக தங்கச்சின்னா இப்படி தான் நான் இருப்பேன். தேவையில்லாமல் ஏதாவது பேசுன்னு வச்சுக்கேன் கழுத்து பக்கத்தில் வச்ச அருவாமணியை, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து ரொம்ப பதறி போயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம முத்துப்பாண்டி என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் பேரெதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. ஏய் தயவு செஞ்சு எடுத்துருமா. இவ்வளோ நேரம் வந்து வளவலன்னு பேசின நாக்கு இப்போ வார்த்தையே வராமல் தடுமாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எசுக்கி. ஏய் தயவு செஞ்சு எடுத்துரு. இன்னொரு வாட்டி வந்து என் வழியில் வந்தேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி வேறு லெவலில் மாஸ் பண்ணுறாங்க எசுக்கி அந்த இடத்துல. சண்முகம் நல்லா உறங்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. பரணி மாடி எழுந்துச்சி கிச்சனுக்கு போகலான்னு இருக்கிறப்ப, நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்னா நான் உன் மேலே அன்பு பாசம் எதுவும் வைக்கக்கூடாது, வெறுப்புன்னு வச்சு தான் கேட்கணும். நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. 2 பேருக்கு மனஸ்தாபம் இருந்தப்ப இதே மாதிரி வீட்டில் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை, நீ உன் வீட்டுக்கு போய் தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தா ஒரு சாப்பாடும் இல்லை. எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டாங்க பாத்திரத்தை. அட பாவீங்களா, அன்றைக்கி சண்முகம் சாப்பிட்லன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடாம இருந்தீங்க. ஆனால் எனக்குன்னு மட்டும் சாப்பாடு ஒரு பருக்க கூட இல்லாமல் ஒத்துமொத்த சாப்பாடையும் வந்து சாப்பிட்டு முடிச்சு அலம்பி வேற கவுத்து வச்சுருக்கீங்களா? என்னடா வாழ்க்கை இதுங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க பரணி. அப்பன்னு பார்த்து சரி தண்ணியாவது குடிக்கலான்னு இருக்கிறப்ப 3 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. வீரலட்சுமி, செல்லக்கனி, ரத்னா. யாரோ ஒருத்தவங்க அண்ணன் சொன்னாதான் சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே வந்திருக்காங்க பாரு. ஆமாம் அதான் எல்லா சாப்பாடும் இல்லாமல் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டியே. ஏய் உனக்குன்னு தனியாக வந்து ஏகப்பட்ட டிஷ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. போதுண்டி அன்டைம் ஆகிடுச்சு, இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. சைடிஷ் வேறு அதிகமாக இருக்குது, கருவாடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆம்லேட்லேருந்து எல்லாம் இருக்குது. அப்படியா அப்போனா தூள் கலப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நீ சாப்பிட வேணாம், என்னடி இவ்வளோ சாப்பாடு போட்டு சாப்பிட வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுறாங்க. ஒன்றா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, நாங்கள் 3 பேரும் உனக்கு சாப்பாடை வந்து வாய் நிறையா ஊட்டி விட்றோன்னு சொல்லி 3 பொண்ணுங்களும் வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்றாங்க. இது நம்ம சண்முகம் வந்து பார்க்குறாங்க. ஆமாம் 3 பொண்ணுங்களும் வந்து எதில் எப்படி இருக்காங்களோ இல்லையோ பரணி விஷயத்தில் வந்து நல்லா ஒத்துமையாக தான் இருக்காங்க. அவளை நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடாக ஊட்டி விட்றீங்க. ஏன்டி இப்போ அண்ணன் சொல்லாமல் சாப்பிட்றேன்? ஆமாம் சண்முகம் மேலே தானே சத்தியம் பண்ணேன், வேறு யார் மேலேயும் சத்தியம் இல்லைல்ல. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனுக்கு தானே ஆகும், அதனால தான் அவன் மேலே வந்து சத்தியம் பண்ணேங்கிற மாதிரி பரணி வந்து காமெடி பண்ணுறாங்க. இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சண்முகம்.